வணக்கம், நான் உங்க நீலிமா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழகிய சிநேகிதி. இருள், வானில் எழுந்திருக்கும் நிலவு, கொட்டும் மழை, அந்த சத்தத்தில் கேட்கும் பேச்சு, அத்தனையிலும் ஒரு மென்மை. மென்மைக்கு முதலிடமாம் பெண்மை. வாங்க இன்னைக்கு அழகிய சிநேகிதி நிகழ்ச்சிக்கு போலாம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து கிரீட்டிங் கார்டு செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில சரும சுருக்கம் மற்றும் சருமத்துல அங்கங்க ஏற்படக்கூடிய கருப்பு திட்டுகள். இன்னைக்கு நம்ம பாய்ஸோட ஒரு கேஷுவல் ட்ரெஸ் எப்படி ஸ்டைல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்னா இணைதல். இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில நம்ம பார்க்க போறது கிரீட்டிங் கார்டு. அது எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க, பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில வந்து கிரீட்டிங் கார்டு செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலா வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து கிரீட்டிங் கார்டுனா என்னன்னே தெரியாது. நம்மள ஒரு 10 years to 20 years பேக் பாத்தீங்கன்னா எல்லாருமே லெட்டர் போடுவோம். கிரீட்டிங் கார்டு ஒரு சாரி, தேங்க்ஸ் எது ஒன்னாலும் நம்ம எழுதி போடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து யாருக்கும் கிரீட்டிங் கார்டுனா என்ன தெரியாது. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஹலோ ஹாய் பாய் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர இதை பற்றி அவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேது. இது ஏன் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா, இந்த கிரீட்டிங் கார்டை வந்து நீங்கள் இப்போ செய்து அதில் இருக்கிறது ஒருத்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லணுமோ இல்லை சாரி சொல்லணுமோ அதை எழுதி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதை ஆஃப்டர் 2 years or 3 years அவங்க எடுத்து பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் நீங்கள் அடிக்கிற இப்போ மெசேஜில் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் ஏதோ ரிப்பேர் ஆனாலும் அதை திரும்ப நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த லெட்டர் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் இருக்கும். இப்போ வந்து நம்ம லெட்டரை கிரீட்டிங் கார்டை வந்து எப்படி செய்யலான்றதை பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கலர் சார்ட்டு, பேட்டர்ன் பேப்பர், நம்மளுக்கு விருப்பமான ஸ்டிக்கர்ஸ், இது வந்து உட்டன் பேஸ் இது, அண்ட் பென்சில், ஸ்கேல், சிசர், இன்ச் டேப். இப்போ வந்து இது எப்படி செய்யலான்னு பாருங்க. இந்த கார்டோட பேர் வந்து டபுள் டோர். இப்போ நான் எடுத்துக்கிறது, இப்போ வந்து இந்த சார்ட் பேப்பர்ல வந்து வரைஞ்சிக்குங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து 2 inches, நடுவில் வந்து 6 inches, இங்க வந்து 2 inches. அதை மார்க் பண்ணிக்கோங்க. 2 inches, அப்புறம் 4 inches, அப்புறம் அகைன் ஒரு 2 inches போட்டு வரைஞ்சிட்டு ஸ்கேலில் வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. ஏன்னா இது நம்ம டோருனால, டபுள் டோர்னால ஒரு 2 இதுவாக வரும். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு இப்போ ஸ்கேலை வச்சு நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா 2 inches, அதை வந்து இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு கிரீஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெயினாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த பேட்டர்ன் பேப்பரில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நமக்கு என்ன விருப்பமோ அந்த டிசைனை எடுத்து, அதாவது இந்த 1/2 inch விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒட்டணும். கட் பண்ணிவிட்டு பார்த்துக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ இது மாதிரி கேப் விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் க்ளூ எடுத்து இந்த பேட்டர்ன் பேப்பரை இது மேலே ஒட்டணும். சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே அதுவும் சார்ட்டு இதுவும் பேப்பர்னால கொஞ்சம் க்ளூ போட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்னும் க்ரியேட்டிவாக நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எடுத்துக்கிறது வந்து உட்டன் பேஸில் எடுத்திருக்கேன். அந்த உட்டன் பேஸை வந்து இதில் இந்த க்ரீட்டிங் கார்டில் ஒட்ட போகிறேன். அது வந்து ஒட்டும் போது வந்து பாதி தான் ஒட்டணும். ஏன்னா அப்போ தான் ஓப்பன் பண்ணும் போது, டோர் ஓப்பன் பண்ணும் போது அழகாக இருக்கும். அதனால் பாதி, அதாவது சைடில் மட்டும் நீங்கள் க்ளூ போட்டால் போதும். ஒரு பக்கம் தான் ஒட்ட போகிறதுனால பாதி இது பண்ணால் போதும். மில்கம் போட்டால் ஒட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்காது. இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இப்போ மார்க்கெட்டில் நல்லா நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த இதை எடுத்து ஓட்டலாம். அதுலேயே ஏற்கனவே வந்து டபுள் டேப் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கம் யூஸ் பண்ணி அது மேலே ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
இது ஏன் ஒட்டுறீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஃபினிஷ் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்டோட இருக்கும். இப்போ இதுக்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது முடிச்சுட்டு இது உள்ள உங்களுக்கு தேவை இருந்தால் ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை கலர் பேப்பரோ ஒட்டிட்டு அதில் உங்களுடைய மெசேஜை எழுதி நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டோர் மட்டும்தான் இல்லைங்க, இதுலேயும் வேறு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிங்கிளாக பண்ணியிருக்கேன். அது ஓப்பன் டோர்னால டபுள் சைடு இருக்குது. இது ஒரே ஒரு இதுதான் ஓப்பனிங் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கொடுத்துருக்கேன். அதாவது ரெட்டுக்கு மேலே வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலே வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலே ஸ்டிக்கர். ஸோ உங்களுக்கு 3D எஃபெக்டோடு இருக்கும். இந்த இடம் பிளெயினாக இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு பேட்டர்ன் பேப்பரை கொடுத்துருக்கேன். இது என்ன இப்போ நம்ம ஊரில் வந்து வெறும் ஏதாவது நம்ம மெசேஜ் மட்டும் அடித்து பிரிண்ட் அவுட்டாக வரும். இது ஹேண்ட்மேடுன்னு பண்ணும்போது நிறைய க்ரியேட்டிவாக பண்ணலாம். இதெல்லாம் வந்து அப்ராடில் வந்து ரொம்ப அவங்களா எல்லாருமே கையால் செய்து தான் எல்லாருக்குமே அனுப்புவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் சாதாரண ஒரு இதுதான். இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதாவது சும்மா அது அந்த காலத்தில் வந்து நம்ம ஓலையெல்லாம் அனுப்புனா ஒரு குழல் மாதிரி ஏதாவது அனுப்புவாங்க, அதை பேஸ் பண்ணி இதை வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு ஒட்டியிருக்கேன். இது வந்து 3D லைனரை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஷர்ட். இது சாதாரண ஒரு சார்ட்டில் தான் அந்த ஷர்ட்டில் வந்து இந்த பூ மாதிரி ஒட்டியிருக்கேன். அண்ட் பட்டன்ஸு பாக்கெட்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன வேணாலும் நம்ம எவ்வளோ வேணாலும் க்ரியேட்டிவ் பண்ணலாங்க. ஒரு மாடல் தான் பண்ணணும்னு இல்லை. இந்த பேசிக் மாடலை வச்சு நீங்கள் நிறையா டிசைன்ஸ் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவ் தான் அது. என்ன நேர்களே, இப்போ க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வேறுடன் கிராஃப்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும் செலிப்ரேஷனா இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கான கிரீட்டிங் கார்டு எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ பிரேக். வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது அழகே சிநேகிதி. இன்னைக்கு அழகும் ஆரோக்கியமும் பகுதியில நம்ம பார்க்க போறது அழகு குறிப்பு, பாடி பேக். அதை பத்தி சொல்றாங்க, பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில சரும சுருக்கம் மற்றும் சருமத்துல அங்கங்க ஏற்படக்கூடிய கருப்பு திட்டுகள். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த முட்டியில, கால் முட்டியில பாத்தீங்கன்னா ஸ்கின் டோனே, அதாவது சரும கலரே வந்து வேற மாதிரி இருக்கும். இது எப்படி நம்ம ஈவனா ஸ்மூத்தா, அதாவது ரொம்ப மென்மையா உங்க ஸ்கின்னை எப்படி ஆக்கலாம், வீட்டுல இருக்க எளிய பொருட்களை வச்சு இதை நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா, கோதுமை மாவு நம்ம எப்பவுமே வீட்டில் வச்சிருப்போம். அந்த கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. இந்த தூள் பார்த்தீங்கன்னா 2 பழத்துல உங்களுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இந்த 2 பழம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று மாதுளை. இந்த தூள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தில் அந்த தோலை மட்டும் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மாதுளமும் அதே மாதிரி தான். நல்ல பழத்தை எடுத்துட்டு அந்த தோல், அந்த உள்ள இருக்க அந்த ஆடையும் எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தோட ஆடையும் எடுத்துக்கோங்க, வெளியில இருக்க தோலும் எடுத்துக்கோங்க. வெயில நல்லா காய வச்சுக்கோங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. அது ரெண்டும் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தூள் இந்த மாதிரி வரும். இது எடுத்துக்கோங்க. அடுத்தது தேன், வினிகர் ஒரு 2 சொட்டு இல்லை 3 சொட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க போகிறோம். அது தண்ணீர். இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மாவு எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு. கோதுமை மாவு இல்லாதவங்க நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம். அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இந்த பழத்தூள் தான் இதுக்கு மெயினாக. ஸோ அது ஒரு 2 இல்லை 2.5 ஸ்பூன் கூட தாராளமாக போட்டுக்கலாம். தேன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. வினிகர் நான் இதை ஒரு 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். தண்ணி வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சுட வச்சு தொட்டா சுடுற அளவு வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கலக்க வேண்டாம். இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். அதனால நீங்கள் கலக்க தண்ணியை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். இது முதல்ல கலக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு, அந்த பேஸ்ட் கொண்டு வர்றது. தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி முதல்லயே நிறைய ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா இதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ தேவையோ
இந்த கலவையை எடுத்து வறண்ட சருமம் உங்க உடம்புல எங்கெங்க கருப்பு திட்டுகள் இருக்கோ அந்த இடத்துல 2 மணி நேரம் தடவி ஊற வைங்க. நீங்க ஊற விட்டதுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான வெந்நீர்ல குளிச்சு முடிங்க. நீங்க குளிச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த மென்மை தன்மையை உங்களால உணர முடியும். வாரத்துல 2 இல்ல 3 முறை நீங்க இதை கண்டிப்பா கரெக்டா செஞ்சுட்டு வரும்போது காலப்போக்குல இந்த மென்மை தன்மை அப்படியே நீடிக்கும், அந்த கருப்பு மறையும். இதை எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப்பை நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை தூள், ஆரஞ்சு மற்றும் மாதுளம்பழம் தோல், அதோட தூள் எடுத்துக்கோங்க, தேன் எடுத்துக்கோங்க, வினிகர் எடுத்துக்கோங்க, தண்ணி சுட வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுல்ல கோதுமை தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஆரஞ்சு பழம் மாதுளம்பழம் தூள் எடுத்துக்கோங்க, அது ஒரு 2 இல்ல 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வினிகர் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல கோதுமை தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மாதுளம்பழம் ஆரஞ்சு சேர்த்த தூள் 3ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்க தாராளமா போடலாம். அதையும் சேர்த்துக்கோங்க. தேன் போட்டு வினிகர் ஒரு சுட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட வச்சிருக்க இந்த தண்ணீர் கையில தொட்டு பார்த்தா மிதமான சூடு இருக்கிற அளவுக்கு இந்த தண்ணீரையும் எடுத்துக்கோங்க. இந்த கலவையில கொஞ்சம் கொஞ்சமா விட்டு சேருங்க. மொத்தமா தண்ணியை விட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடும். அப்ப நம்ம இதை ஒரு பேக் மாதிரி போட முடியாது. அதனால கரெக்டா எந்த அளவு தண்ணி வேணுமோ பார்த்து அதை விட்டுக்கோங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலவை தயாராகிடும். உங்கள் ஸ்கின் ரொம்பவே மென்மையாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு வறண்ட சருமம் போக வீட்டில் இருந்தபடியே நான் உங்களுக்கு கொடுத்த குறிப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். என்னங்க, வீட்டில் இருக்கிற எளிய பொருட்களை வச்சு பாடி பேக் எப்படி போடுறதுன்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா? வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ பிரேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழகிய ஸ்நேகிதி. இன்னைக்கு ஃபேஷன் உலகம் பகுதியில நமக்காக என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பாய்ஸோட ஒரு கேஷுவல் ட்ரெஸ் எப்படி ஸ்டைல் பண்ணலாம்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பாய்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச், அதே மாதிரி ஏதாவது ஒரு ஜீன்ஸ் அல்லனா ஒரு டிஷர்ட் யூஸ் பண்ணி போயிடும். ஆனால் இப்போ பாய்ஸ் கூட சின்ன பாய்ஸோட கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்கு. அதாவது ஒரு 10 to 12 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இந்த மாதிரி ஸ்டைலிங் ரொம்ப பாப்புலராக இருக்கு. இது எப்போவுமே ஃபுல் பேண்ட் அல்லனா ஜீன்ஸ் இல்லாமல் ஷார்ட்ஸ், அதாவது பர்மியூடா ஷார்ட்ஸ், அதாவது நீக்கு கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டைலிங் இந்த ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு லுக்கு. இப்போ எப்போவுமே பிளாக் அல்லனா ப்ளூ டார்க் கலர்ஸ் இல்லாமல் ஒயிட்ஸ், பேஜஸ், அதே மாதிரி ப்ரௌன் கலர்ஸ், காக்கி கலர்ஸ், அந்த மாதிரி ஸ்டைலிங் கூட இதுக்கு ரொம்ப சூட் ஆகிடும். இப்போ இங்கே ஒரு ஒயிட் பர்மியூடா ஷார்ட்ஸ், இது ஒயிட் பர்மியூடா ஷார்ட்ஸ். இது கார்கோ ஸ்டைல். இந்த கார்கோ ஸ்டைல்னா இப்போ இங்கே சைடில் எப்போவுமே பாக்கெட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ரெகுலர் பாக்கெட்ஸ் எல்லாமே இது சைடில் பாக்கெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய பட்டன்ஸ், அதே மாதிரி ரிவெட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பேக்கோட பாக்கெட்ஸு எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கார்கோ ஸ்டைலில் ஸ்டிச்சஸ், அதாவது இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் எப்போவுமே ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் இருக்கும். இதுதான் ஒரு ரிங்கிள்ட் லுக், அதாவது ஒரு க்ரஷ்ட் லுக், அதாவது இந்த மாதிரி எஃபெக்ட் அந்த ஸ்டிச்சஸ் தான் கிடைக்கும். அதனால இந்த ரொம்ப ஒரு ரகட், அதாவது கேஷுவலாக ஒரு லுக்கு இதில் கண்டிப்பாக கிடைச்சிடும். இது சின்ன குழந்தைகளுக்கு இருந்தானே இது இலாஸ்டிக், பேக்கில் மட்டும் இலாஸ்டிக் கண்டிப்பாக இருக்கும். இதோட இன்னொரு பெனிஃபிட் அது கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸ் கூட இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும். அப்போது வெயிட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், இது ரொம்ப ஒரு கேஷுவல் நல்ல ஸ்டைலிங் ட்ரெண்டியான ஒரு ஸ்டைலு. இது ஒயிட்டில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கலர்ஸில் கூட கிடைக்கும். ஆனால் இது ஒயிட் காம்பினேஷன் எப்படி பண்ணலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இதோட கூட யூஸ்வலாக ஒரு காம்பினேஷன் டிஷர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட் ஏதாச்சும் பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட்டு ஜெர்சி டிஷர்ட்டில் இந்த மாதிரி நல்ல பிரிண்ட்டு, போல்டாக பிரிண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிராஃபிக் டிசைன், இதுக்கு தான் கிராஃபிக் டிசைன் சொல்லுவேன். இந்த பாய்ஸுக்கு இந்த கிராஃபிக் டிசைன் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது ட்ரெண்டில் கூட இருக்குது. இந்த மாதிரி பிரைட் டிஷர்ட் கூட இந்த ஷார்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட ஸ்டைலிங் யூஸ்வலாக இது பாருங்கள், இது ஒயிட் ஒரு ஷார்ட்ஸு, அது கூட பிரைட்டான ஒரு ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கு. இதில் பிரைட்டான ஆரஞ்சு வித் கிராஃபிக் பிரிண்ட்டு. இந்த டிஷர்ட் எப்போவுமே கொஞ்சம் லூஸாக இருந்தால் அந்த ஒரு கேஷுவல் ஸ்டைலிங் கிடைக்கும். பாய்ஸ்க்கு எஸ்பெஷலி கொஞ்சம் லூஸான ஸ்டைல் தான் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஹாஃப் ஸ்லீவ் டிஷர்ட் இது 2 யூஸ் பண்ணிவிட்டு இதோட மெயின் ஸ்டைலிங் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்லீவ்
ஷர்ட். இப்போ இது பாருங்க, இந்த ஒயிட் ஷார்ட்ஸ் இதனால இந்த மாதிரி பர்முடாஸ் இருந்தனால இந்த ஷர்ட்ல வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் செக்ஸ் இருக்கு. அதாவது ப்ளூ, கிரே, டார்க் கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு. இந்த ஷர்ட்லும் இது பாருங்க, இந்த கிராஃபிக் பிரிண்ட், இந்த கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணிருக்கு ஒரு சைடில். இது செக் ஷர்ட், ரெகுலர் செக் ஷர்ட் இல்லாமல் இந்த டிசைன் வந்து இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்கும், அதாவது ஒரு கேஷுவல் ஸ்டைலு. இப்போது இந்த ஷர்ட் வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பர்முடாஸ் கூட இந்த ஷார்ட்ஸு இந்த ஷர்ட்டுக்கு உள்ள ஓப்பன் ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டிஷர்ட் வந்து உள்ளே யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஷர்ட் அப்படியே ஓப்பனாக, இது வந்து பாய்ஸுக்கு இந்த ஸ்டைலிங் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு அர்பன் ஒரு கேஷுவல் ஸ்டைலிங் இதில் கிடைக்கும். இப்போ இந்த ஷர்ட்டில் இந்த டிஷர்ட் இதுக்குள்ளே வந்துடும். ஒரு போலோ ஸ்டைலிங் சொல்லுவோம் இதுக்கு. டிஷர்ட் இதுக்குள்ளே வந்துடும். ஒரு டபுள் லேயர் இந்த மாதிரி. இதில் வந்து அப்படியே ஷர்ட் வந்து ஓப்பன் ஸ்டைலில் இப்படி இருக்கும் இந்த மாதிரி. அப்போ அந்த பிரிண்ட் கூட தெரியும். அந்த கலர் வந்து ரொம்ப பிரைட் இல்லாமல் கொஞ்சமாக தான் இந்த ஷர்ட்குள்ளேருந்து தெரியும். பட் இந்த ஷர்ட் வந்து அந்த ஷார்ட்ஸு, அதாவது பர்முடாஸ் கூட அது நல்லா மேட்சிங் கூட இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நல்ல ஷூஸ், ஸ்போர்ட் ஷூஸ், ஸ்னீக்கர்ஸ், அந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் யூஸ் பண்ணால் அந்த பாய்ஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப சூட் ஆகிடும். அதே மாதிரி இதோட இன்னும் ஒரு ஆக்சசரி யூஸ் பண்ணால் அது வந்து பேஸ்பால் கேப் இல்லைன்னா போலோ கேப். அந்த கேப் வந்து யூஸ்வலாக பாய்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் அந்த மாதிரி கூட யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலர் யூஸ் பண்ணாமல் இந்த ஷாப்பிங்க்கு, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகும்போது பிக்னிக்ஸு, ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த மாதிரி டைம் கூட இது மாதிரி ஸ்டைலிங் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி அவுட்டோர்ஸ் போகும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மெயின் ஃபீச்சர் வந்து இந்த ஷார்ட்ஸோடு கொஞ்சம் ஒரு கலர் மேட்சிங் வந்து இந்த ஷர்ட்டில் இருக்கணும். அந்த காம்பினேஷனில் இந்த செக் ஷர்ட்டில் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து அந்த ஷார்ட்ஸோட இல்லைன்னா பர்முடாஸ் கூட அது மேட்சிங் ஆகிடும். அப்போது அந்த வந்து லுக்கு கண்டிப்பாக அது கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி ஷூஸு இல்லைனா ஸ்னீக்கர்ஸ் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பசங்க வந்து சின்னதாக ப்ரேஸ்லெட், அதாவது லெதரில் அந்த மாதிரி ப்ரேஸ்லெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. அதனால் ரெகுலர் ஒரு அவுட்டிங்க்கு போகும்போது இந்த மாதிரி ஸ்டைலிஷாக ஒரு பாய்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம பாய்ஸோட கேஷுவல் ட்ரெஸ் எப்படி ஸ்டைல் பண்ணலாம்னு பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு டிசைனர் வேரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க, ஃபேஷன் உலகம் பகுதி பார்த்தீங்களா? அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில சுமதி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட என்ன தலைப்பை பத்தி பேச போறாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் வந்து நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்னா இணைதல், கான்டாக்ட் அப்படின்னு வரும்போது எதுக்காக நாம வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறோம்? ஏதாவது நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்மளோட யாராவது உறுதுணையா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம நெட்வொர்க்கிங் கான்டாக்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். முன்ன வந்து நம்ம சொந்தக்காரங்க மாத்திரம் தான் நம்மளுடைய கான்டாக்டா இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் வந்து பறந்து விரிந்து இருக்கும்போது நம்மளுடைய சொந்தக்காரங்கள் மட்டும் அல்லாம ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 லேயர்ஸா நமக்கு கான்டாக்ட் லெவல் தேவைப்படுது. இது முக்கியமா வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கான்டாக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு நம்ம அந்த கான்டாக்ட், அந்த நெட்வொர்க்கிங்கை நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுடைய வியாபாரம் பெருகும் என்பது உண்மை. இப்போ அந்த மாதிரி நம்ம நெட்வொர்க்கிங் வச்சுக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? கான்டாக்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய குணங்கள் அதுக்கு உகந்ததா இருக்கணும். நம்ம எங்க போனாலுமே எனக்கு மாத்திரம்தான் நெட்வொர்க்கிங் வேணும், எனக்கு மாத்திரம்தான் கான்டாக்ட் வேணும், நான் மாத்திரம்தான் இந்த கான்டாக்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த நெட்வொர்க்கிங்ல, அந்த கான்டாக்ட்ல நாமும் வந்து அதுல வந்து மேல வர மாட்டோம், மற்றவங்களும் நம்ம வந்து கை தூக்கி சீர்தூக்கி எடுக்க மாட்டோம். இதுதான் நெட்வொர்க்கிங்குடைய சிம்பிள் பிரின்சிபிள். அந்த காலத்துல எடுத்தீங்கன்னா, ஒரு சொந்தக்காரங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மாத்திரம் மீட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள், அதாவது சொல்லுவாங்க என்னுடைய நாத்தனாருடைய நாத்தனார் அப்படின்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்தீங்கன்னா அதையும் வந்து நெருங்கிய நட்பாக தான் சொல்லுவாங்களே தவிர அது மூணு ஸ்பேஸ் போய் வர நட்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. என் நாத்தனார் அதோட நின்று போயிடுது. அதுக்கப்புறமா அவங்களுடைய நாத்தனார், அவங்களுக்கு நாத்தனார், எனக்கு ஒண்ணும் இல்லை அவங்களோட. இந்த மாதிரி நம்ம வந்து நெட்வொர்க்கிங், இதே கான்டாக்டை நம்மளுடைய சொந்தங்களிலேயே நாம வந்து
அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இதனால வந்து பாதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கான்டாக்ட் நமக்கு நிறைய வருது. அதுவும் நெட்வொர்க்கிங் தான். பேசிக்கலி வந்து ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன் என்றவன் வந்து கண்டிப்பாக கான்டாக்ட்ன்றது முக்கியம். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த லெவலா இருந்தாலும் சரி. இந்த ஹையர், அதாவது எவ்வளவு உயரத்துக்கு நாம வந்து கான்டாக்ட் தெரிஞ்சு பிரபலங்களை நம்ம வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறோமோ, ஆர் நம்ம என்ன வியாபாரம் செய்யறோமோ அந்த வியாபாரத்துக்கு உகந்த ஏரியால, உகந்த ஒரு டெரிட்டரியில யாரெல்லாம் வந்து அந்த வியாபாரம் செய்யறாங்களோ அவங்களோட எல்லாம் நம்ம வந்து நட்பு வச்சுக்கிட்டோம்னா 2 விஷயங்கள் இதுல வந்து நல்லா நடக்கும். ஒண்ணு, அந்த வியாபாரம் செய்யறவங்களோட நம்ம செய்யும் போது நம்முடைய வியாபாரத்தன்மையும் நம்முடைய எண்ணங்களும் மாறும். அதே மாதிரி வந்து அந்த நட்பு முறை, அந்த கான்டாக்ட்ன்றதுனால நமக்கு வந்து வியாபாரம் பொதுவாகவே பெருகும். இப்படி இருக்கும்போது அந்த நெட்வொர்க்கிங்ன்றது வந்து அது நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த நெட்வொர்க்கிங்காக நிறைய பேர் போயிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. அந்த நிறைய பேர் விழும்போது பலவிதமான தவறுகள் நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, நெட்வொர்க்கிங் கான்டாக்ட்ன்றது ஒரு நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயம் செய்யும் போது நம்முடைய வியாபாரம் பெருகும், நம்முடைய தனித்தன்மை பெருகும், நம்முடைய தனித்துவம் பெருகும். அதனால நம்ம வந்து வாழ்க்கையை வந்து இன்னும் நம்ம வந்து அடுத்த படிக்கு சென்று நல்லா வாழலாம். என்னங்க, சுமதி ஸ்ரீனிவாஸ் பேசின விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே அழகிய சிநேகிதி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.